ஒரு மாதத்துலேயே 10 கிலோ வரைக்கும் வீட்டில் ஈஸியாக நம்ம வந்துட்டு குறைக்கலாம். அதுக்கான ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி தமிழ்லே நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த ரெசிபி வந்துட்டு நான் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா வந்துட்டு வெயிட் லாஸ் ஆணுச்சு. எப்போவுமே நம்ம வந்துட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கணும். அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்துட்டு மக்களுக்கு அதை வந்துட்டு நம்ம தெரிவிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வெயிட் லாஸ் ஆகும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த கஞ்சி நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா ஒரு வெயிட் லாஸ் ஆணுச்சு. சரி, ஓகே, இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய வந்துட்டு சத்து இருக்குது. உங்களுக்கு கை கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, உடம்பு வந்துட்டு ரொம்ப சோர்வாக இருக்குது, வேலை செய்ய முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறையவே வந்துட்டு பெனிஃபிட் இருக்குது. நல்ல ஒரு சத்து இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிங்க. உடம்பு வந்துட்டு ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். முன்னைக்கு உங்களால் நல்லா வேலை செய்ய முடியல அப்படின்னா இதை சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா வந்துட்டு வேலை செய்வீங்க, நல்லா ஒரு ஆக்டிவாகவும் இருப்பீங்க. வாங்க இப்போ நம்ம வந்துட்டு அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2.5 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 1.5 கப் அளவுக்கு நான் பால்ரி அரிசி எடுத்திருந்தேன். அதையும் வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் வந்துட்டு கொள்ளு சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு நல்லா வறுபடணும். வறுபட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். எந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்துட்டு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கஞ்சி குடிக்கும் போது அது ஒரு நல்ல வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பால்ரிலையும் வந்துட்டு நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, நம்ம உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வற்ற வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே தான் கொள்ளு வந்துட்டு நம்ம சும்மா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அந்த பருப்பை சும்மா வாயில் அள்ளி போட்டாலே வெயிட் லாஸ் வந்துட்டு அவ்வளோ சூப்பராகும். இது எல்லாமே வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு 3மே நான் சேர்த்து கஞ்சி மாதிரி வந்து காய்ச்சி குடிச்சிருக்கேன். இது வந்துட்டு ரொம்பவே நல்லா ரிசல்ட்டு கொடுக்குது. அதனால தான் சரி உங்ககிட்டயே நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சிகப்பரிசி 2.5 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால்ரி அரிசி 1.5 கப் எடுத்துக்கோங்க. கொள்ளு வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் நான் சேர்த்துருக்கேன். இதையும் வந்துட்டு நல்லா வறுத்துட்டு, நல்லா சீரகம் படபடன்னு வெடிக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி ஃபுல்லாக ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா இப்போ சூடாக இருக்குது, ஃபுல்லாக வந்துட்டு ஆறட்டும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரவை மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. நம்ம வெளியில் காசு கொடுத்து வெயிட் லாஸ் பொடி, வெயிட் லாஸ் கஞ்சி பொடி சொல்லிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கஞ்சியை வந்துட்டு காய்ச்சி குடிச்சு பாருங்கள். வெயிட் லாஸ் வந்துட்டு சூப்பராக ஆகும். அதிக காசு கொடுத்து அதிகமான பொடிலாம் வாங்கி சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இதை மாதிரி நீங்கள் வந்துட்டு வீட்டிலே ரெடி பண்ணி நீங்கள் ஒரு மாதம் மட்டும் நீங்கள் வந்துட்டு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கே வந்துட்டு இதில் உள்ள பெனிஃபிட் வந்துட்டு தெரியும். இப்போ நம்ம வறுத்தது ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த பிளேட்லேயே கொட்டிட்டு திரும்ப நம்ம நல்லா வந்துட்டு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பக்குவத்துக்கு நீங்கள் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்துட்டு நல்லா ஒரு டப்பாவில் போட்டு ஃபுல்லாக நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி காய்ச்சல்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 4 லிட்டர் நான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு தாராளமாக ஒரு ஆள் வந்துட்டு சாப்பிட்லாம். எந்த டீஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அதுலேயே வந்து நீங்கள் 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமேட்டு இது நல்லா வந்துட்டு ஸ்பூன்லேயே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இதுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க.
கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் இல்லை. லைட்டாக வந்துட்டு கட்டி எதுவும் படாமல் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமேட்டு அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க விட்டுருங்க. ரொம்ப நேரம் கிளறணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ இந்த கஞ்சி காய்ச்சறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளாட்டி இந்த கஞ்சி வந்துட்டு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். வச்ச உடனே தண்ணி ஹீட் ஆகிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த கஞ்சி வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிரும். கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து அதையும் நல்லா இதில் தட்டி போட்டுக்கோங்க. நம்ம போயிட்டு ஒரு டீ போடுற டைம் தான் இந்த கஞ்சி காய்ச்சற டைமு. ரொம்ப டைம் வந்துட்டு எடுக்காது. நல்லா பூண்டை வந்துட்டு நல்லா நைஸாக தட்டி போட்டுக்கோங்க. இல்லை திருவி போடுறா இருந்தால் கூட திருவி போட்டுக்கோங்க. பூண்டு அந்த கஞ்சி எல்லாம் வந்துட்டு சேர்ந்து நல்லா கொதித்து நமக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி திக்காக நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் கஞ்சி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும். உடம்பு வந்துட்டு டயர்டாக இருக்காது. நான் இந்த கஞ்சி குடிக்கும்போது டீ, காஃபி எல்லாமே நான் குடித்தேன். காலையில் ஒன் டைம், ஈவினிங் ஒரு டைம் டீ, காஃபிலாம் நான் குடித்தேன். மதியம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். கூட வந்துட்டு காய்கறிகள்லாம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நார்மலாக எப்போவும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் 2 இட்லிலேருந்து 3 இட்லி வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எந்த இதுவுமே ஒதுக்கணும்லாம் இல்லை. நீங்கள் எப்போவும் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரியே சாப்பிட்டுக்கோங்க. இந்த ரெசிபி வந்துட்டு செஞ்சு பாருங்கள். உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட என்னுடைய இந்த ரெசிபியை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.